இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா 19,000 மேக்ஸிமம் 27,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா 8th முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 9 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது அந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டுலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஸ்டாஃப் நர்ஸ், UHNANM, பிளாக் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃபிஷர்ட்ரிக் சோசியல் ஒர்க்கர், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், MMU கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஓகேங்களா? இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ இந்த போஸ்ட்டோட நேம் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போஸ்ட்டோட நேம், அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அடுத்து உங்களோட ஆதார் நம்பர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைபேசி மற்றும் மின்னஞ்சல் கேட்டிருக்காங்க. அதாவது செல் நம்பர், மெயில் ஐடி இதை எங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இங்கே அடுத்த அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, இங்கே ஃபுல் அட்ரஸும் பின்கோடோட கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இங்கே இடம் தேதியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷனோட ஒட்டி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுமோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். நிர்வாக செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் 603001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக விண்ணப்பிச்சிருங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 30 ஜூலை 9 வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஜூலை 9 ஈவினிங் 5:45 வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் சுவாலஜி இந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும். அதேமாதிரி 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேட்டகரியில் கோர்ஸோ அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
மொத்தமாக உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சேலரி 17,500 பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இந்த போஸ்ட்டுக்கு ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். 21,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா UHWC கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 21,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து UHN ANMல உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ANM குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஸ்கூலோ எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் படித்த ANM குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ANM அல்லது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபீமேல்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரியெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. 9 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 17,500 பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து ஃபிஷியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி MAல சோசியல் ஒர்க்கு அல்லது மெடிக்கல் அண்ட் ஃபிஷியாட்ரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 6 மந்த் ட்ரைனிங் வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். சேலரி 27,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அடுத்து பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு BCom வித் டேலி முடித்தவங்க எலிஜிபிள். 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேஷன் முடித்தவங்க அல்லது ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க எலிஜிபிள். மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. 17,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா எலிஜிபிள். ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 15,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. மாதம் உங்களுக்கு 10,000 ரூபாய் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. அடுத்து MMU கிளீனர், இந்த போஸ்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும். 1 வேக்கன்சிஸ். 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி 11,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 8th பாஸ் பண்ணவங்களுக்கு 16 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து டெம்ப்ரரி போஸ்ட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்துலேயும் பர்மனெண்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு 11 மந்த் வந்து இதோட ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் பயிற்சிகள் எல்லாம் நிறைவு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன ப்ரூஃப் காப்பீஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாக வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் நேர்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இதுதான் மெயில் ஐடி. ஓகேங்களா. cglnhm@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மெயில் ஐடி மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு சிங்கிள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 9ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.